ஹாய்ங்க. இது சண்டே ஷூட் பண்ண வீடியோ. ஸோ, இன்னைக்கு நம்ம சண்டே விளாக் தான் பார்க்க போறோம். சாரிங்க என்னோட வாய்ஸ் சரி இருக்காது. கோல்டு அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டு குட்டி தாங்க. அவரு சண்டே மார்னிங் இல்லையா? ஸோ, ஸ்கூல் இல்லாதனால டிவி போட்டுட்டு டான்ஸ் ஆடிட்டுருக்காரு. கிளைமேட்டுமே இப்படி இருக்குன்றதுனால நாங்க ஏதாவது சூடா சாப்பிடலாம். அது கொஞ்சம் ஹெல்த்தியா இருக்கட்டும்ன்றதுனால நாங்க நான்வெஜ் ஐட்டம்ஸ் கொஞ்சம் எடுத்திருந்தோம். ஸோ, அதில வந்து நாங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த ஆட்டு ரத்தம் தாங்க செஞ்சிருந்தோம். இந்த ஆட்டு ரத்தம் வந்து சூடா சாப்பிடும்போது கொஞ்சம் நெறையா சாப்பிடுவோன்றதுனால நாங்க இதே போதும் அப்படின்னு சொல்லிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டோம். ஸோ, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இது கூடவே கொஞ்சம் நான்வெஜ் ஐட்டம்ஸும் வாங்கியிருந்தோம். அத ஆஃப்டர்நூன் லஞ்ச்க்காக ரெடி பண்ணிட்டுருந்தேன். ஸோ, இந்த கிளிப்பிங்ஸ் எல்லாம் பாருங்க. இது பார்க்கும்போதே நான் உங்க கூட சில விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேங்க. அது என்னன்னா, நான் ஜஸ்ட் லைக் தட் விளாகு நான் இது பண்ணேன், அது பண்ணேன் அப்படின்னு இல்லாம, இந்த வீடியோ மூலியமா நான் ஏதாவது ஒரு சின்ன மெசேஜாவது நான் உங்களுக்கு கன்வே பண்ண முடியுமா? அப்படின்றதுக்காக தான் இன்னைக்கு ஒரு சில விஷயங்கள் உங்க கூட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆ பேசுறேன். ஸோ, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து நியூ இயர் ரெசல்யூஷன் தாங்க. நீங்க எல்லாருமே நியூ இயர் ரெசல்யூஷன் எடுத்திருப்பீங்க. எடுக்கலன்னா கண்டிப்பா எடுங்கங்க. ஏன்னா நம்மளோட லைஃப் ஸ்டைல்ல சில விஷயங்கள் நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும். நெகட்டிவான விஷயம் அப்டின்னா நம்ம அத கண்டிப்பா ரெசல்யூஷனா எடுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா, நான் ரிலையன்ஸ் ஸ்மார்ட்ல எடுத்த கிளிப்பிங்ஸ் தான். இந்த ரிலையன்ஸ் பர்ச்சேஸ் பத்தி நான் ஒரு ஷார்ட்ஸ் வந்து நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கேன். அதையுமே மறக்காம பாருங்கங்க. இப்போ கம்மிங் பேக் டூ டாபிக் வந்து என்னன்னா, ரெசல்யூஷன் தாங்க. அதான் நியூ இயர் ரெசல்யூஷன். ஸோ, அதில ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, செல்ஃப் ரெஸ்பெக்ட். எந்த இடத்துலயுமே நம்ம வந்து நம்மளோட செல்ஃப் ரெஸ்பெக்ட்ட விட்டு குடுக்க கூடாதுங்க. ஆம், அதாவது மரியாதை வந்து எதிர்ல இருக்கவங்க எப்படி வேணா குடுப்பாங்க. நம்மளுக்கு அது வந்து இது இல்ல. நம்ம அத வந்து எப்படி எடுத்துக்கிறோம்? அவமரியாதை பண்ற இடத்துல நம்ம வந்து நம்மளோட செல்ஃப் ரெஸ்பெக்ட்ட காப்பாத்திக்கிறது நம்ம கிட்ட தான் இருக்குது. ஸோ, அதுக்கு பேர் தான் வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட். அது வந்து வொர்க்கிங் வுமனா இருந்தாலும் சரி, நான் வொர்க்கிங் வுமனா இருந்தாலும் சரி. ஸோ, இப்ப நான் வொர்க்கிங் வுமன் என்ன மாரி வீட்ல இருக்கவங்களே எடுத்துக்கோங்களேன். என்ன சொல்வாங்க? "நீ என்ன உனக்கு என்ன வீட்ல தானே இருக்க. சும்மா வீட்ல தானே இருக்க." இப்படிதாங்க சொல்லுவாங்க. சும்மா எப்படிங்க வீட்ல இருக்க முடியும்? இப்ப வந்து நான் வொர்க்கிங் வுமனோட நான் கம்பேர் பண்ணல. பட் நான் வொர்க்கிங் வுமனோட ஆ இத எடுத்து பாருங்க நீங்க. அவங்களுக்கு வந்து அவங்க ஹஸ்பண்டோட ஒரு வருமானம் தான் இருக்கும். அந்த ஒரு வருமானத்துல அவங்க அந்த ஹோல் மந்த்துமே அதாவது குழந்தையோட படிப்பு செலவா இருக்கட்டும், இல்ல ஃப்யூச்சர்க்கான சேவிங்ஸா இருக்கட்டும், இல்ல அந்த மாசத்துக்கான எக்ஸ்பென்சஸா இருக்கட்டும், அது எல்லாமே அவங்க ஹஸ்பண்டோட சேலரிக்குள்ள அவங்க மேனேஜ் பண்ணணும். அது மட்டும் இல்லாம அவங்க வீட்டையுமே பார்த்துக்கணும், குழந்தையும் பார்த்துக்கணும், ஹஸ்பண்டையும் பார்த்துக்கணும். இப்படின்னு மல்டி டாஸ்கிங்ல தான் இருக்காங்களே தவிர, அவங்க அப்படியே சும்மா வீட்ல இல்லங்க. ஸோ அத தான் வந்து நான் சொல்ல வரேன். இந்த மாதிரி சில இடத்துல வந்து நம்மள வந்து டாமினேட் பண்ற மாதிரி பண்ணுவாங்க. அந்த இடத்துலலாம் நம்ம நம்ம நம்மளுக்கான வாய்ஸ வந்து நம்ம தான் ரெய்ஸ் பண்ணணும். ஆ ஸோ வந்து இந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட்ட வந்து எந்த இடத்துலயுமே வந்து விட்டு குடுத்துறக்கூடாது. ஸோ இதுதானா செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்டின்னா இல்லங்க. செல்ஃப் ரெஸ்பெக்ட் எல்லா விஷயத்துலயுமே எ நம்மளுக்கு வேணும். நம்ம அத எதிர்பார்க்கணும். அதுல வந்து தப்பே கிடையாது. ஸோ அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா, மண்டே மார்னிங் ஷூட் பண்ண வீடியோ. ஸோ மார்னிங் ஒரு 4:10 போல எந்திரிச்சேன். ஆ எந்திரிச்சு பார்த்தா பயங்கர மழைங்க காலையில. இருட்டு, குளிர் வேற. ஸோ வந்து இது நம்ம உடம்புக்கு செட் ஆகாது. ஆல்ரெடி கோல்டா இருக்குன்றதுனால நான் போய் படுத்துட்டேங்க. மறுபடியும் ஒரு 6:00 போல எந்திரிச்சு குழந்தைய ரெடி பண்ணிட்டு இருந்தேன் ஸ்கூலுக்கு. ஸோ அவன ஆன் டயத்துக்கு ரெடி பண்ணணுன்றதுனால நான் எதுவுமே ஷூட் பண்ணலங்க. ஒரு 8:30 போலலாம் அவன ஸ்கூலுக்கு ரெடி பண்ணியாச்சு. ஸோ இன்னுமே வந்து வெளியில வந்து மழை குறையவே இல்ல. ஸோ குழந்தைய வந்து ரெயின் கோட் போட்டு பத்திரமா ஸ்கூலுக்கு கொண்டு போய் நல்லபடியா விட்டாச்சுங்க. நான் நேத்து எதுக்காக ரிலையன்ஸ் போயிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த முகி சோப் லிக்விட் வாங்க தாங்க. இது நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு கம்ஃபர்ட் தேவையே இல்ல. இதுவே நல்லா வாசனையா இருக்கும். இது வந்து மத்த ஷாப்ல எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஸோ, அதனால இது வாங்குறதுக்காக தான் நானு ரிலையன்ஸ் போயிருந்தேன். இது கூடவே வந்து டிஷ் வாஷ் ஜெல் ஒண்ணு ஃப்ரீயா குடுத்துருந்தாங்கங்க. ஸோ, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இது வந்து வேகா பிராண்டோட ஹேர் ஸ்ட்ரெய்ட்னர். இதுவுமே நான் நேத்து வாங்கியிருந்தேன். இது அந்த ரிலையன்ஸ் ஷாப்ல வந்து இது நல்லாருக்கும் இந்த பிராண்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கங்க. இது பார்த்தீங்கன்னா, ஹேருக்காக நான் வாங்கல. சாரி ப்ளீட்ஸ் எல்லாம் வந்து அயர்ன் பண்ணணுன்றதுக்காக நான் வாங்கியிருந்தேன். இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ணதும் கிடையாது.
ஸோ ரொம்ப நாளா வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த ஒரு பொருள் தான் இது. ஸோ இதில லாக் அண்ட் அன்லாக் குடுத்துருக்காங்கங்க. நம்ம யூஸ் பண்ணி முடிச்சுட்டு இத வந்து லாக் பண்ணிட்டு நம்ம உள்ள வச்சுக்கலாம். ஸோ ப்ராடக்ட்டுக்கு எந்த டேமேஜும் ஆகாது. இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா, இது நான் யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்றேன். இதோட ரிவ்யூ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இதோட காஸ்ட் வந்து 899 வருதுங்க. ஓகே தான். இந்த காஸ்ட்டுக்கு இது வொர்த்து தாங்க. அவ்வளோதாங்க வாங்கிட்டு வந்த பொருள்லாம் எடுத்து வச்சுட்டு எனக்கான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. பாய்.